ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையிலான வேத பகுதியை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை உயர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. எப்படியெனில், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே. நீங்களோ, ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். இந்த வேத பகுதிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதை சுட்டி காட்டுகிறார் என்றால், மனிதர்கள் கட்டமைத்த வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் மட்டும் நம்ம கடைபிடித்து கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நாம் என்ன செய்கிறோம் என்றால் மிகவும் திறமையாக புறக்கணித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளுக்கு நம்ம இருதயத்தை திருப்புகிறதில்லை. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறதும் இல்லை. அதை நாம் அவமாக்குகிறோம், அதாவது அலட்சியப்படுத்துகிறோம் என்று ஆண்டவர் நமக்கு எடுத்து உரைக்கிறார். தேவன் மோசே மூலமாக நமக்கு கொடுத்த முதல் கட்டளை, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, தந்தையையோ தாயையோ சபிப்போ கொல்லப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் ஒருத்தர் தன்னுடைய பெற்றோரை பார்த்து, உமக்கு நான் குர்பான் அப்படிங்கிற பெயர்ல ஆலயத்துக்கு காணிக்கையா செலுத்திட்டா போதும், உங்களை நான் பார்த்துக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, என்னுடைய கடமை அதோட தீர்ந்து போச்சு, இனிமே நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நடைமுறை அந்த காலத்துல இருந்திருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தகைய நடைமுறைகளை அவர் வெறுக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே கைகொண்டு கடைபிடித்து நடக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள், அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இந்த வசன பகுதியில அவர் தெளிவா சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு தெளிவாக மிக அழகாக சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு, அதாவது அலட்சியம் செய்துவிட்டு மதிக்காமல் மனுஷர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சுட்டு வரோம், கை கொண்டு வருகிறோம். இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய சடங்குகள் ஆச்சாரங்கள்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதை மட்டும் கடைபிடிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை அவங்க மிக திறமையாக கடைபிடிப்பது மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, அதை புறம் தள்ளி விடுகிறார்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஆக அவர் என்ன விரும்புகிறார் என்றால், ஆண்டவர் அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரோ அப்படியே நாமளும் வாழணும்னு நினைக்கிறார். நீங்க தேவையில்லாத சடங்குகளையோ சம்பிரதாயங்களோ கடைபிடித்து வாழ்வதை பார்க்கிலும் கடவுள் கொடுத்த கட்டளை என்னவோ அதற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் இந்த வேத பகுதிகளில். கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.